अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व क़ाल लहुम नबियुहुम इन्नल्लाह क़द बअस लकुम तालूत मलिका क़ालू अन्ना यकूनु लहुल मुल्क व नहनु अहक़्क़ु बिल मुल्कि मिन्हु व लम युअत सअतम मिनल माल आमन्ना बिल्लाह सदक़ल्लाहुल अज़ीम व क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नल्लाह यरफ़उ बिहाज़ल किताबि अक़वामन व यदअु बिहा आख़रीन சதகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவுத் தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் புரியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே கல்வியோடு பின்னப்பட்டு வருகை தந்த ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் தவிர வேறு எந்த மார்க்கத்தையும் சொல்ல முடியாது. இஸ்லாம் தான் தன்னுடைய வேதத்தின் முதல் வசனமாக மட்டுமல்ல, முதல் வார்த்தையாக வாசிப்பை பற்றியும் எழுத்தை பற்றியும் பேசுகிறது. திருக்குர்ஆன் தன்னுடைய போதனைகளில் மைய கருத்தாக சிந்திப்பதை பற்றி அநேக இடங்களில் பேசுகிறது. அறிவை பெற்றுக்கொள்வது, தொடர்ச்சியாக அலசி ஆராய்வது, அதன் மூலமாக ஞானத்தை தேடுவது என்பது மார்க்கத்தின் மிக முக்கியமான கூறுகளில் ஒன்று. சில இடங்களில் அது வழிபாட்டுக்கு இணையாக கூட சொல்லப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கான இந்த கல்வியாண்டின் மதிப்பெண் முடிவுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கல்வியின் அவசியம் குறித்தும் அதன் மூலமாக சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பலன் குறித்தும் சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்காகவே இந்த செய்தியை நான் முகவுரையாக குறிப்பிடுகிறேன். தோழர்களே, நம் அனைவருக்கும் நன்கு தெரியும், நிலத்தினுடைய விளைச்சலுக்கு எப்படி மண் வளம் முக்கியமோ அதுபோல ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு மனித வளம் என்பது மிக முக்கியமானது. ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்க. மனித வளம், அறிவு, ஆற்றல், திறமைகள், இதையெல்லாம் பெற்ற ஒரு மனிதனுடைய திறமைக்கு பெயர்தான் மனித வளம் என்று சொல்வார்கள். ஒரு சமூகம் உயர வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமூகம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால், இத்தகைய மனித வளத்தை பெற்ற தனிநபர்கள் அந்த சமூகத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். அவர்களை வைத்துத்தான் அந்த சமூகத்தின் உயர்வு தாழ்வு என்பது முடிவு செய்யப்படுகிறது. எனவே விளைச்சலுக்கு எப்படி மண் வளம் முக்கியமோ அதுபோல ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு மனித வளம் முக்கியமானது. அதனால்தான் இஸ்லாம்
மற்ற எதற்கும் முதல் இடம் கொடுப்பதை விட அறிவுக்கு முதலிடம் கொடுக்கிறது, வாசிப்புக்கு முதலிடம் கொடுக்கிறது. அந்த வாசிப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு ஞானத்தை பலனுள்ள வழியில் கழிக்க சொல்லி, பயன்படுத்த சொல்லி நமக்கு அது உத்தரவிடுகிறது. அருமையான தோழர்களே, கல்வி அறிவு என்பது அது அல்லாஹ்வின் அருள் மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம், அது ஒரு வலிமை, அது ஒரு ஆற்றல். கல்வி அறிவு என்பது அறிவு பெற்ற சமுதாயம்தான் தன்னை அழிவிலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியும், தலை நிமிர்ந்து வாழ முடியும். இன்னும் சொல்ல போனால் உலகத்தை வழிநடத்தக்கூடிய, வழிகாட்டக்கூடிய அந்த ஆளுமை பண்பை பெற முடியும். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சிலர் இந்த உலகத்திற்கே வழிகாட்டிகளாக திகழ்ந்திருக்கிறார்கள். கிரேக்கர்கள், சீனர்கள், எகிப்தியர்கள், பாரசீகர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர்கள் மேல்நிலையில் இருந்திருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் உலகத்திற்கு வழிகாட்டுகிற அந்த மேல்நிலைக்கு போனார்கள் என்று நாம் பார்த்தால், அந்த நேரத்தில் அவர்கள் அறிவு ஆராய்ச்சியில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளில் கோலோச்சி கொண்டிருந்திருப்பார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் உலகை வழிநடத்தக்கூடிய தன்மையை, திறமையை பெற்றிருந்திருப்பார்கள். இன்றைக்கும் கூட நாம் பார்க்கலாம், அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் உச்சத்தில் இருப்பதால் உலகத்தினுடைய போக்கை, உலகத்தினுடைய திசை வழியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பின்னால் தான் மற்ற மக்கள்லாம் பின்னாடி போய்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், உலகத்தை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை எல்லாம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தான் தங்களுடைய கைகளில் வைத்திருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபை என்கின்ற சர்வதேச அமைப்பு யார் கையில் இருக்கிறது? IMF என்று சொல்லப்படக்கூடிய உலக நாணய நிதியம் அது யாருடைய கையில் இருக்கிறது? அதே போல உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் சொல்ற அந்த அமைப்பு யாருடைய கையில் இருக்கிறது? தோழர்களே, யார் அதை வழிநடத்துகிறார்கள் என்றால், யார் கண்டுபிடிப்புகளில், அறிவு ஆராய்ச்சியில் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக அதை தங்களுடைய கைகளில் வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் நாம் சொல்கிறோம், அறிவு என்பது வலிமை, அறிவு என்பது ஆற்றல், அறிவு என்பது வழிநடத்தக்கூடிய திறன். அது இருந்தால்தான் தோழர்களே நம்மால் ஜொலிக்க முடியும், நம்மால் துலங்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, கல்வி என்பது மார்க்க கல்வி, உலக கல்வி, அது கூறு போடுற அந்த விஷயங்களுக்குள்ளே நான் போகவில்லை. மார்க்கத்தினுடைய யதார்த்தமான வழிகாட்டலை பார்த்தால் மார்க்கம் அப்படி ஒன்றும் கூறு போட சொல்லவில்லை. எந்த ஒரு அறிவு, எந்த ஒரு ஞானம் சமூகத்திற்கு பயன்படுமோ அது அனைத்தும் இல்மன் நாஃபி தான். அதை தவறான வழியில் பயன்படுத்தாமல் நம்மை நாம் சீரான வழியில் நடத்தி கொண்டிருக்கும் வரை அது எந்த அறிவாக இருந்தாலும் அது பயனுள்ள அறிவு, பயனுள்ள கல்வி என்று மார்க்கம் சொல்கிறது. உலக அறிவு, மார்க்க அறிவு என்று மார்க்கம் பிரிக்கவே இல்லை. ஐரோப்பிய அறிஞர்கள் சில பேர் எழுதுகிற நூல்களில், குறிப்பாக ஜெர்மானிய அறிஞர் ஜோசப் கெல் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், ஆராய்ச்சியாளர், அரபுகளின் கலாச்சாரம் என்கின்ற ஒரு நூலில் இப்படி ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். பள்ளிவாசல்களில் தொழுகை முடிந்ததும் அந்த பள்ளிவாசல்களில் உள்ள தூண்களுக்கு பக்கத்திலே 20 to 25 பேர்கள், 30 பேர்கள் வரை ஒன்று கூடுவார்கள். இப்படி பல குழுக்கள் இருக்கும். அங்கே ஒருபுறம் கணக்கு பாடம் நடத்துவார்கள். அங்கே போதிக்கப்படக்கூடிய கல்வி புவியியலை பற்றி இருக்கும், வரலாற்றை பற்றி இருக்கும், குர்ஆனை பற்றி இருக்கும், ஹதீஸை பற்றி இருக்கும் என்று குறிப்பிடுகிற விஷயங்களை நாம் பார்க்கிறோம். பள்ளிவாசலுடைய தாழ்வாரங்களில் வைத்து குர்ஆன் ஹதீஸ் மட்டுமல்ல, ஷரியாவை மட்டுமல்ல, உலகத்தையும் சேர்த்து போதித்த சூழ்நிலை இருந்தது. அந்த பள்ளிவாசல்களின் தாழ்வாரங்களில் உருவான
ஆராய்ச்சியாளர்களும் அறிஞர்களும் தான் இந்த உலகத்தின் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான ஆரம்ப விதைகளை போட்டவர்கள். இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புன்னு எதெல்லாம் சொல்லப்படுதோ மிக பெரியதாக அதற்கான அடிப்படை விதைகளை தூவியவர்கள் முஸ்லிம் அறிஞர்களாக பார்க்கிறோம். விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று கேட்டால் உடனே எல்லோரும் சொல்வார்கள், ரைட் சகோதரர்கள் என்று சொல்வார்கள். ரைட் சகோதரருக்கு முன்னாடி அப்துல்லா பின் ஃபிர்னாஸ் என்பவர் அதனுடைய அடிப்படை விதையை போட்டவர். இப்படி நிறைய கண்டுபிடிப்புகளை சொல்ல முடியும். அந்த கண்டுபிடிப்புகளுக்கான ஆரம்ப விதையை ஊன்றியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லிம் அறிஞர்களாக இருப்பார்கள். அந்த முஸ்லிம் அறிஞர்கள் பள்ளிவாசல்களின் தாழ்வாரங்களிலிருந்து உருவானவர்கள் என்றுதான் வரலாறு நமக்கு சொல்கிறது. அப்போ எனவே மார்க்கத்தை உலகம், கல்வியை உலகம் என்றும் மார்க்கம் என்றும் கூறு போடுகிற அந்த விஷயத்தை நான் ஏற்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிவு என்பது அது நமக்கும் பயன் தர வேண்டும், நாம் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கும் மனித குலத்திற்கும் பயன் தர வேண்டும். பயன் தரக்கூடிய வகையில் அதை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தப்படுகிற எந்த அறிவும் அது இல்மன் நாஃபி, அது நிச்சயமாக பலனுள்ள கல்வி. அத்தகைய கல்வியை அதிகமாக கேட்க சொல்லி குர்ஆன் சொல்கிறது. ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ்வே உத்தரவு போடுகிறான், நபியே நீங்கள் இப்படி கேளுங்கள், ஜித்னி இல்மா, அறிவை எனக்கு அதிகமாக தாருங்கள், தா இறைவா என்று கேளுங்கள் என்று சொல்றார். அருமையான தோழர்களே, திருக்குர்ஆன்ல இஸ்ரவேலர்களை பற்றி ஒரு தகவல் வருகிறது. மூசா நபி, ஹாரூன் நபிக்கெல்லாம் பின்னாடி அந்த இஸ்ரவேலர்களுக்கு சம்வீல் என்று ஒரு நபி அவர் வழிகாட்டி கொண்டிருந்தார். இது பிற்காலத்தில் நடந்தது. அந்த சம்வீல் நபி அவர்கள் வயதான காலத்தில் அவருக்கு மூப்பு வந்து விட்டது. அந்த வயதான காலத்தில் அன்னைக்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், யார் தலைவர்களோ, ஒரு இனத்தின் தலைவர்களோ அவர்கள் தான் நீதி வழங்குவார்கள், நீதிபதியாக இருப்பார்கள். அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு தான் அந்த இனம், அந்த சமூகம் நடந்து கொள்ளும். இப்படி தான் இருந்துச்சு. அந்த இஸ்ரவேலர்களை ஒட்டுமொத்தமாக ஆளக்கூடிய அரசர்கள் யாரும் இருக்கவில்லை. ஆனால் இப்படியான அந்த சந்தர்ப்பத்தில் சம்வீல் நபிக்கு பிறகு அந்த சமூகத்திற்கு நீதி கூறுவதற்கும் அவர்களை வழிநடத்துவதற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அவருடைய பிள்ளைகள் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை, அநீதி இழைக்க ஆரம்பித்தார்கள், தான் தோன்றித்தனமாக நடந்தார்கள். அதனால் அந்த இஸ்ரவேல் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து சம்வீல் நபியிடம் வந்து எங்களுக்கு ஒரு அரசரை ஏற்படுத்தி கொடுக்கும்படி இறைவனிடத்தில் துஆ செய்யுங்கள் என்று கேட்டார்கள். எப்படி மற்ற சமூகத்துக்கு, எங்களை சுற்றி வாடுற மற்ற சமூகம் இருக்கிறாங்க, எகிப்து சமூகம் இருக்கிறது, அதே போல் இந்த பக்கம் பாரசீக சமூகம், இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் எப்படி அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய மன்னர், அரசர் என்று ஒருவர் இருக்கிறார், அதுபோல எங்களுக்கு ஒரு அரசரை நியமிக்குமாறு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சம்வீல் நபிட்ட வந்து அந்த இஸ்ரவேல் தலைவர்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், பெரியவர்கள்லாம் வந்து சொன்னாங்க. சம்வீல் நபி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சார். அதற்கு பிறகு சம்வீல் நபி அந்த சமூகத்தாரிடத்தில் சொன்னார். அல்லாஹ் அதை குர்ஆனில் பக்ரா சூராவில் 147வது வசனத்தில் 247வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். வகால லஹும் நபியுஹும், இஸ்ரவேலர்களுடைய அந்த நபி அவர்களிடத்தில் சொன்னார், இன்னல்லாஹ கத் பஅஸ லகும் தாலூத மலிகா, நீங்கள் கேட்டுக்கொண்டபடி உங்களுக்கு தாலூத் என்பவரை இறைவன் அரசராக நியமித்திருக்கிறான், மன்னராக நியமித்திருக்கிறான், அவர்தான் இனிமேல் உங்களை ஆளுவார் என்று சம்வீல் நபி அந்த சமூகத்தாருக்கு சொன்னார். உடனே அந்த மக்கள், இஸ்ரவேலர்கள், அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா வனஹனு அஹக்கு பில் முல்கி மின்ஹு, எப்படி அவர் எங்களை ஆள முடியும், எப்படி அவர் எங்களை ஆள முடியும், அவரை விட நாங்கள் தான் ஆள்வதற்கு தகுதி பெற்றவர்கள் என்று சொன்னார். இப்போ கவனிக்கணும், தாலூத் என்பவரும் அதே இஸ்ரவேலர் வம்சத்தை சார்ந்த ஒரு மனிதர் தான்.
இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்த ஒரு மனிதர் தான் அல்லாஹ்விடத்திலிருந்து அரசராக நியமிக்கப்பட்டதாக வஹி வந்திருக்கிறது. அந்த வஹியை மக்களிடத்தில் சொல்கிறார்கள் சம்வில் நபி. ஆனால் இஸ்ரவேலில் சொன்னாங்க, அவர் எப்படி எங்களை ஆள முடியும், அவருக்கு என்ன தகுதி இருக்கு எங்களை ஆள்றதுக்கு, நாங்கள் தான் ஆள்வதற்கு தகுதி பெற்றவர்கள் சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, தோழர்களே, இஸ்ரவேலர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் 12 குலங்களாக பிரிந்திருந்தார்கள், 12 வம்சங்களாக பிரிந்திருந்தார்கள். அதில் லேவியர் அப்படின்னு ஒரு லாவி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க, லேவியர் என்று இன்றைய பழைய ஏற்பாடு சொல்கிறது. அந்த இனத்தில் தான் நபிமார்கள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த இனத்தில் நபிமார்கள் தோன்றுவார்கள். மூசா நபியும் ஹாரூன் நபியும் அந்த லேவியர் இனத்தை சார்ந்தவர்கள். அதே போல யாக்கோபு நபியினுடைய இன்னொரு பையன் யஹூதான்னு ஒரு ஆள் இருந்தார். யஹூதா, அவருடைய வம்சத்தில் தான் அரசர்கள் தோன்றுவார்கள். உதாரணமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இவங்கெல்லாம் ஆண்டவர்கள், அரசர்களாக இருந்து நபியாக இருந்தவர்கள். இவங்கெல்லாம் அந்த யஹூதாவினுடைய பரம்பரையில் வந்தவர்கள். அந்த யூதர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, தாலூத் எங்களை ஆளுவார்னு சொல்றீங்களே, தாலூத் யூதாவினுடைய வம்சத்திலையும் கிடையாது, அவர் லேவியர் வம்சத்தை சார்ந்தவரும் கிடையாது, மாறாக புன்யாமின் வம்சத்தை சார்ந்தவர். புன்யாமின் சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதர், வம்சத்தை சார்ந்த ஒரு மனிதர், அவர் நபியாக இருக்க மாட்டார், அரசராக இருக்க மாட்டார் தானே, எப்படி அவர் எங்களை ஆள முடியும்? அது மட்டுமல்லாமல் அவருக்கு வசதி வாய்ப்பு எதுவும் கிடையாது. வலம் யூத்த சாத்தம் மினல் மால், அவருக்கு பொருளாதார வசதி கிடையாது, எப்படி எங்களை ஆளுவார் என்று கேட்டார். அப்போ அல்லாஹு தாலா அந்த நபிக்கு சொல்லி, அந்த நபி அந்த மக்கள்கிட்ட சொன்னார், இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும். அது என்ன நீங்களா முடிவு பண்ணுறது, ஆள்றதுக்கு தகுதி இல்லைன்னு? அது என்ன ஆட்சிக்கு பொருளாதார அவசியம், நீங்களா என்ன முடிவு பண்ணுறீங்க? உங்களுக்கு அரசராக இருப்பதற்கு, உங்களை ஆள்வதற்கு அவர்தான் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டார். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டார். தேர்ந்தெடுத்தது மட்டுமல்லாமல் இங்கே தான் பாயிண்ட் வருது, வஸாதஹு பஸ்தத்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம். அவருக்கு அல்லாஹ் அறிவை அதிகமாக கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, உடல் திறனையும் அதிகமாக கொடுத்திருக்கிறான். உடல் திறனும் அவருக்கு இருக்கிறது, அறிவாற்றலும் அவருக்கு இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. எனவே அவர் உங்களை ஆள்வதற்கு தகுதி படைத்தவர் தான் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், தேர்ந்தெடுத்து விட்டான் என்று அந்த நபி சொன்னதாக குர்ஆனில் எல்லாம் குறிப்பிடுகிறார். தோழர்களை இங்கு கவனிக்க வேண்டும், ஒரு மனிதருக்கு அறிவு ஆற்றல் இருக்கும்போது அவர் ஆளும் தலைமை பண்புள்ளவராக மாறுகிறார், ஆளுமை பண்புள்ளவராக மாறுகிறார், வழிநடத்தும் திறமை உள்ளவராக மாறுகிறார். அதனால தான் நம்ம சொல்றோம், அறிவு என்பது அது ஒரு பலம். அதிகாரம் செலுத்துவதற்கு பலம் வேண்டும். அந்த பலம் என்பது மூளை வலிமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மூளையை வலிமையாக்குகின்ற கருவிதான் நாம் பெறக்கூடிய அறிவு ஞானம் என்பதை நமக்கு இந்த குர்ஆன் வசனம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டி கொண்டிருப்பதை கவனிக்கலாம். அருமையான தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் யூதர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள். அந்த யூதர்கள்ட்டிருந்து சில கடிதம் ரசூலுல்லாஹ்வுக்கு வரும். நீங்கள் நல்லா கவனிக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் எழுத வாசிக்க தெரியாதவர்கள், அரபியும் எழுத வாசிக்க தெரியாது அவங்களுக்கு, அதே போல வேறு மொழிகளும் அவர்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது. யாராவது ஒருவருடைய உதவியில் தான் அவர்கள் வாசிக்க வேண்டும், எழுத வேண்டும். இப்போ யூதர்களுக்கு ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதும்போது எப்படி எழுதுவாங்க? அவங்க யூதர்கள்ட்ட வந்த கடிதத்தை அவர்கள் வாசிக்கும் போது எப்படி வாசிப்பார்கள்? இதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு சாபித்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபிக்கு உத்தரவு போட்டு, நீங்கள் யூதர்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு கட்டளை போட்டு 15 நாள் கூட ஆகல, ஃபமா மர்ரபி இல்லா நிஸ்பு ஷஹர், 2 வாரம் தான் ஆச்சு, நான் அதற்குள் தஅல்லம்து லுகத்தல் யஹூத், யூதர்களின் அந்த மொழியை நான் கற்றுக்கொண்டேன். நான் அதை கற்றுக்கொண்டதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அச்சம் நீங்கியது. ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால்,
நான் யூதர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவதாக இருந்தால் யூத மொழியை தெரிந்த ஒருவரை வைத்துத்தான் எழுத வேண்டும். யூத மொழியை தெரிந்தவர் முஸ்லீம் யாரும் இல்லைன்னு சொன்னால் நான் யார்கிட்ட தான் ஹெல்ப் வாங்கணும்? ஒரு யூதரை கூப்பிட்டு தான் எழுத வைக்கணும். ஒரு யூதரை கூப்பிட்டு அவங்களுக்கு நான் கடிதம் எழுதும்போது அந்த யூதர் நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்வாரா என்கின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. அதனால் நான் அவங்களுடைய ஹெல்ப்பை நாட மாட்டேன். முஸ்லீம்களில் ஒருவர் அந்த மொழியை படிக்க வேண்டும், அதனால தான் அவங்களை நான் படிக்க சொன்னேன்னு சொன்னாங்க. நான் படித்து முடித்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதம் யூதர்கள்ட்ட வந்தால் நான் தான் அவங்களுக்கு அதை வாசித்து காட்டுவேன். ஒரு கடிதம் எழுதுவதாக இருந்தால் நான் தான் ரசூலுல்லாஹ் சார்பில் அவர்களுக்கு அந்த கடிதம் எழுதுவேன். அது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி அபூ தாவூதில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. எதுக்கு நான் அந்த செய்தியை சொல்கிறேன்னு சொன்னால், தோழர்களே, உலக கல்வி மார்க்க கல்வின்னு பிரிக்க முடியாது. சில நேரங்களில் ஒரு மொழி என்பது, நீங்கள் நல்லா கவனிங்க, எபிரேய மொழி, ஹிப்ரு மொழி தான் கற்றுக்கிட்டார். யூதர்களுடைய மொழிங்கிறது ஹிப்ரு மொழி, எபிரேய மொழி. எபிரேய மொழியை கற்றுக்கொள்வதில் நமக்கு என்ன நன்மை? நம்ம இஸ்ரேலில் போய் வாழ போகிறோமா? யூதர்கள் பார்த்தா உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிறாங்க, இந்தியாவில் கூட இருக்கிறாங்க. நம்ம அண்டை மாநிலத்தில் நம்ம ஆந்திராவில் இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம், கேரளாவில் இருப்பதாக கேள்விப்படுகிறோம், மகாராஷ்டிராவில் இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். இவங்களுக்கெல்லாம் அந்த எபிரேய மொழி தெரியுமானே தெரியாது. சொல்ல முடியும். அவங்களே அதை வாசிக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது, அவங்களே அதை பேசுகிறாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு மொழியை நாம் கற்றுக்கொள்வதில் நமக்கு என்ன நன்மை? ஆனால் தேவைப்படும் போது அதை படிப்பது என்பது நம்முடைய பொறுப்பாக ஆகிவிடும் என்பதற்காக சொல்கிறேன். அப்போ உலகியல் தேவை ஒன்றுக்காக நாம் ஒன்றை படித்தால் கூட அதன் மூலமாக நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் மார்க்கத்திற்கும் நன்மை என்றால் அதை படிப்பது என்பது பர்லாக ஆகிவிடும், பர்ல கிஃபாயாவாக ஆகிவிடும், சமூக கடமையாக ஆகிவிடும். அதே போல குர்ஆன்ல பாருங்க, எக்கச்சக்கமான கலைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். கப்பல் கட்டும் கலையை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். கப்பலை எப்படி கட்டுறது அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். நூஹ் நபி கப்பல் கட்டிய செய்தி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அதே போல கவச ஆடை தயாரிக்கிற, இரும்பு கவச ஆடை தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். அதை நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸின் லக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ இதெல்லாம் போர்க்கவசங்கள் என்பது உலகியல் விஷயங்கள். அது எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல பேச முடியும் அப்படின்னா, அதன் மூலமாக சமூகத்திற்கும் மக்களுக்கும் மார்க்கத்திற்கும் நன்மை என்றால் அது பயனுள்ள கல்வி. எனவே நாம் எதையும் ஒதுக்கி தள்ள முடியாது. அறிவை பெற வேண்டிய பொறுப்பும் கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. தோழர்களே, அருமையான தோழர்களே, கல்வி அறிவில் முஸ்லிம்கள் உச்சத்தில் இருந்தவரை உலகத்தின் 50% அதிகாரத்தை முஸ்லிம்கள் தங்களுடைய கைகளில் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு மேற்கு நாடுகள் வைத்திருக்கக்கூடிய அதே அதிகாரத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு முஸ்லிம்கள் தங்களுடைய கைகளில் வைத்திருந்தார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வைத்திருந்தார்கள். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு பிறகு அவர்கள் இழந்தார்கள் என்பது வேறு விஷயம். கிபி 11வது நூற்றாண்டில் மங்கோலியர்கள் அல்லது தத்தாரியர்கள் முஸ்லிம்கள் மீது ஒரு படை ஒன்று எடுத்தார்கள். அது ஈராக் பகுதிகளில் நடந்துச்சு, அதற்கு பிறகு சிரியா பகுதிகள் நடந்துச்சு. அந்த கொடுங்கோன்மையான போர்க்களத்தில் முஸ்லிம்கள் தங்களுடைய 500 ஆண்டு கால அறிவு கருவூலத்தை இழந்தார்கள். எப்படி இழந்தார்கள் சொன்னால், காட்டு விராண்டித்தனமான தாக்குதல்ல முஸ்லிம்கள் 5 நூற்றாண்டுகளாக சேகரித்து வைத்திருந்த அறிவு களஞ்சியங்களை எல்லாம் நெருப்பில் போட்டு எரித்து அதனுடைய மிச்ச சுச்சங்களை திஜ்லா நதியில் தூக்கி வீசினார்கள், தண்ணீர் தூக்கி அழைத்து விட்டார்கள். அதில் இந்த சமூகம் இழந்த அறிவு பொக்கிஷங்கள் ஏறாது. பின்னடைவுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதற்கு பிறகு 1492 கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதியில் ஸ்பெயினில் முஸ்லிம்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. முஸ்லிம்களுடைய ஆட்சி ஸ்பெயினில் இருந்த வரைக்கும் முஸ்லிம் அறிஞர்கள் தான் கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஸ்பெயின் தெரு விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருக்கும் போது மற்ற ஐரோப்பிய பகுதிகள் எல்லாம் கும்மிருட்டில் இருந்தன என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள்.
ஸ்பெயினில் வந்து பொது குளியல் அறைகள் இருக்குமா, பொது குளியல் ஹமாம்கள் இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் மற்ற ஐரோப்பிய நகரங்கள் என்பது இருளில் மூழ்கி கிடந்தன என்று எழுதுகிறார்கள். தோழர்களே, அங்க முஸ்லிம்களுடைய ஆட்சி இருந்த வரைக்கும் முஸ்லிம்கள் அறிவியலுக்கு பங்களித்துக் கொண்டிருந்தார்கள். என்னைக்கு ஸ்பெயினில் முஸ்லிம்களுடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சோ அதற்கு பிறகு முஸ்லிம்கள் தங்களுடைய அறிவு ஆராய்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பித்தார்கள். அதில் கவனம் செலுத்த தவறினார்கள். அதற்கு பிறகு உள்ள காலகட்டங்களில் போராட்டக்களம் இப்படியாக முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பது, மார்க்கத்தை பாதுகாப்பது என்கின்ற நோக்கில் இதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டு இதில் உள்ள பிரச்சனைகளிலே ஈடுபட்டு கொண்டு ஷரியத்து ஃபிக்ஹ் இப்படியே இருந்து விட்டார். ஒரு கட்டத்தில் வந்து வெளிப்புற ஆராய்ச்சி எதுவுமே நடக்கவில்லை. உட்புற சண்டைகளிலேயே அவர்கள் மூழ்கி கிடந்தார்கள். அதனால் மிகப்பெரிய பின்னடைவும் தேக்கமும் இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் தோழர்களே, அதாவது குறிப்பா சொல்றதா இருந்தா கிபி 17வது நூற்றாண்டில் தான் அறிவியலின் பக்கம் அதிகமான கவனம் செலுத்தி மும்முரமாக தங்களை மேற்கு உலகங்கள் வளர்த்து கொண்டார்கள். இன்னைக்கு அந்த வகையில தான் உலகத்தை அவர்கள் தங்களுடைய விரல் நுனியில் வைத்துக் கொண்டு தங்களுடைய இசைவுக்கு ஏற்ப உலகத்தை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப தோழர்களே, அறிவு இருக்கின்ற வரை அதிகாரம் நம்முடைய கையில் இருக்கும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வரலாற்றில் முஸ்லிம்களை விட மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தவர்கள் யூதர்கள். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக யூதர்கள் மேற்கு நாடுகளால் வேட்டையாடப்பட்டார்கள், சூறையாடப்பட்டார்கள். நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. ஆனால் தோழர்களே, நாம் கவனிக்க வேண்டும், அப்படிப்பட்ட மோசமான கொடுமைகளுக்கு அவர்கள் ஆனாலும் கூட தம்முடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி கடினமாக உழைத்து திட்டமிட்டு செயல்பட்டு உலகத்தை தம்முடைய கைப்பிடிகளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். 2025 சென்சஸ் படி உலக மக்கள் தொகையில் 1,58,00,000 பேர் இருக்கிறார்கள் யூதர்கள். 1,58,00,000, கிட்டத்தட்ட 15.8 பில்லியன் வச்சுக்கேன், 8 மில்லியன். வேர்ல்டு பாப்புலேஷன்ல இந்த 1,58,00,000 என்பது 0.2% தான். 0.2%. மிக மிக சொற்பமான அளவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் உலகத்தின் போக்கை தீர்மானிக்கிறார்கள். உலகத்தின் முக்கிய நிறுவனங்களை தங்களுடைய கைகளில் வைத்திருக்கிறார்கள். உலகத்தின் பொருளாதாரத்தை தங்களுடைய கைகளில் வைத்திருக்கிறார்கள். எதனால் அவர்களுக்கு சாத்தியமாச்சு? எதை வச்சு இவர்கள் சாத்தியப்படுத்தினார்கள்? தோழர்களே, மலேசியாவினுடைய முன்னாள் பிரதமர் மகாதிர் முகமது அவர்கள் ஒரு உரையில் குறிப்பிடும் போது இப்படி சொன்னார்: 2000 ஆண்டுகளாக தம்மை துன்புறுத்தியவர்களை திருப்பி தாக்கி அவர்களை தம்மை நிலைப்படுத்திக் கொள்ளவில்லை. யூதர்கள் நிலைப்படுத்திக் கொள்ள 2000 ஆண்டுகளாக அடி வாங்கிக்கிட்டு இருந்தவங்க தங்களை யார் அடித்தார்களோ அவர்களை திருப்பி தாக்கி அவர்கள் நிலைப்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக அறிவின் துணை கொண்டு தங்களை அவர்கள் நிலைப்படுத்திக் கொண்டார்கள். யோசிச்சு பாருங்க கொஞ்சம். சோசலிசம், கம்யூனிசம், மனித உரிமை, ஜனநாயகம், இது மாதிரியான சித்தாந்தங்களை யார் உருவாக்கினா? நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கோட்பாடுகளை உருவாக்கியவர்களுடைய பின்னணியில் யூதர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட புரட்சிகரமான விஷயங்களை எல்லாம் சித்தாந்தங்களை எல்லாம் உருவாக்கி அதன் மூலம் யூதர்கள் தம்மை யான் துன்புறுத்தினார்களோ அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொண்டார்கள். தாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், உலக மக்களோடு தாங்கள் சமமாக நடத்தப்பட வேண்டியவர்கள், எங்களுக்கும் சம உரிமை உண்டு அப்படிங்கிற கருத்துருவாக்கத்தை செய்வதற்காகத்தான் இது போன்ற கான்செப்டுகளை உருவாக்கி இன்னைக்கு அது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய வழிகாட்டலாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு அவர்கள் சீன்ல இல்லை, ஆனா பேக்கில் இருந்துக்கிட்டு நிழல் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் அவங்க இருக்க மாட்டாங்க, பின்னால் அவர்கள் இருந்து உலகத்தை இயக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தோழர்களே, அறிவை, ஆராய்ச்சியை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் உலகத்தின் போக்கை தீர்மானிக்க முடியும். சொல்ல போனா அவங்க எப்படி கோடு போடுறாங்களோ அப்படித்தான் இந்த உலகம் தன்னுடைய பாதையை வகுத்துக் கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஆதாரமாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
தோழர்களை, முஸ்லிம் சமூகம் அறிவின் பக்கம், ஆற்றலின் பக்கம், ஆராய்ச்சியின் பக்கம் கவனம் செலுத்த தவறியதனால் நாம் எவ்வளவு பெரிய இழப்புகளுக்கு ஆளாகி இருக்கிறோம், எவ்வளவு பெரிய இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறோம்ங்கிறதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல தேவையில்லை. சில விஷயங்களை சொன்னாலே புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். தோழர்களே, இந்த நாட்டில் தேசத்தந்தை என்று சொல்லப்படக்கூடிய மகாத்மா காந்திய ஒரு மராட்டிய சிற்பவன பார்ப்பனன் கொலை செய்தான். மராட்டிய சிற்பவன பார்ப்பனன் கொலை செய்தான். இந்திரா காந்தியை ஒரு சீக்கியன் கொலை செய்தான். ராஜீவ் காந்தியை ஒரு தமிழன் கொலை செய்தான், படுகொலை செய்தான். இதெல்லாம் உலகத்தை உலுக்கிய சம்பவங்கள். யாரையுமே கொல்லாத முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள். இவங்கெல்லாம் யாரு? ரொம்ப மிதவாதிகள். இவங்கெல்லாம் ரொம்ப சௌஜன்யமானவர்கள். இவ்வளவு பெரிய கொலைகளை செய்தவர். இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திய 2 நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னா, ஒன்று காந்தி படுகொலை, இன்னொன்று பாபர் மசூதி தகர்ப்பு. இந்த 2லையுமே முஸ்லிம்களுக்கு பங்கில்லை. ஆனால் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் என்கின்ற பட்டத்தை சுமந்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்கேயோ ஏதோ எவனோ சில தனி மனிதன் செஞ்சா அதை கூட ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மேல பழி சுமத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். எங்கிருந்து இது வருது? எங்கிருந்து இது வருது அப்படின்னு சொன்னா, தோழர்களே, செய்திகளை உருவாக்குகிற அந்த இடம் இருக்குது பாருங்க, அந்த இடத்தில் நம்முடைய பங்களிப்பு போதுமான அளவில் இல்லை என்று இதனுடைய பொருள். அந்த இடத்துல இருக்கிறதா இப்படி ஒரு செய்தியை உருவாக்கும் போது அதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்குமா இல்லையா? இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லாமா இல்லையா? தோழர்களே, நல்ல யோசிச்சு பாருங்க. 2000 அந்த சொச்சங்கள் அந்த ஆண்டுகளில் தான் முஸ்லிம்களுடைய பெயரை பயன்படுத்தி இந்துத்துவ வெறியர்கள் குண்டு வைக்க ஆரம்பித்தார்கள். அதை ஏடிஎஸ் பட கண்டுபிடிச்சிச்சு. கற்காரே இருக்காரா, அதான் அவரை கண்டுபிடிச்சார். அதை அந்த நேரத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் பி. சிதம்பரம் அவர் ஜாஃபரான் டெரரிசம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். காவி தீவிரவாதம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். குய்யோ முறையோன்னு குலைச்சானுங்க, குய்யோ முறையோன்னு கத்துனானுங்க. குண்டு வச்சவன்லாம் யாரு? இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு பலியானவர்கள். அப்ப அதுக்கு பேர் என்ன? காவி தீவிரவாதம் தானே அதுக்கு பேரு. அதை சொன்னதற்காக குய்யோ முறையோ குதிச்சாங்க. ஆனா தோழர்களே, தவறுகளே செய்யாமல் சில தனி மனித தவறுகள் நடக்கின்றன. இவங்களால் சித்தாந்தத்தால் பாதிக்கப்பட்டு தவறு செஞ்சிருக்கிறான். அவன் அப்படி இல்லை. அவன் அங்கங்க தனித்தனியாக நடக்கக்கூடிய சில சில்லறை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒன்று செஞ்சிடறான். அதை நாம நியாயப்படுத்தல. தவறு செய்தால் தண்டிக்க வேண்டும் என்றுதான் கேட்கிறோம், கோருகிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கத்தான் செய்கிறோம். ஆனால் தனி மனிதர்கள் செய்த அதை சமூகத்தின் மீது சுமத்துகிறார்களே, இது எதெல்லாம் எங்கிருந்து விளைகிறது என்று சொன்னால், அந்த துறையில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு போதுமான அளவில் இல்லை என்பதை இது காட்டுகிறது. அதுபோல தோழர்களே, ராணுவத்தில் பாருங்க எவ்வளவு பிரச்சனை. இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு அணு ஆயுதத்தை செய்து கொடுப்பதற்கு ஒரு அப்துல் கலாம் தேவைப்பட்டார். ஆனால் அவர் சார்ந்த சமூகத்திற்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. அவர் சார்ந்த சமூகத்துக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. எத்தனை கலவரங்கள் சுதந்திரத்திற்கு பிறகு 1960களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான கலவரங்கள். அந்த கலவரங்களில் பெரும்பாலான பாதிப்பு, உயிர் சேதமும் பொருளாதார சேதமும் முஸ்லிம்களுக்குன்னு கணக்கு சொல்லுது. சமூகத்திற்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. ஏன் பாதுகாப்பு இல்லை? பாதுகாப்பு தரக்கூடிய அந்த நிறுவனத்தில் அல்லது அந்த துறையில் முஸ்லிம் சமூகத்தினுடைய பங்களிப்பு குறைவு என்பதை புரிந்து கொள்ளும், அல்லது இல்லாமல் இருக்கிறது என்று பொருள். அதுபோல காவல்துறைன்னு ஒன்று இருக்குது தோழர்களே. காவல்துறை இருக்குது பாருங்க. சில நேரங்களில் காவல்துறையை சில முதலமைச்சர்கள் மோசமாகவெல்லாம் விமர்சித்திருக்கிறார்கள். நம்ம கவனிக்கிறோம். எந்த நேரத்தில், அதாவது 90களில் நினைக்கிறேன், 90களுக்கு அந்த காலகட்டத்தில் தான் அதிகமான அடக்குமுறை முஸ்லிம் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் சாலையில போற பெண்களை கூட புர்காவை கலட்ட சொல்லி சோதனை போட்ட ஒரு காலம் அது. புர்காவை கலட்ட சொல்லி குண்டு வச்சிருக்கியான பார்த்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்பொழுது ஒரு போலீஸ், தயவு செய்து நான் இந்த வார்த்தையை சொல்வதற்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும்,
ஆனால் இந்த வார்த்தையை சொல்லாமல் என்னால் அதை விமர்சிக்க முடியாது. அப்பொழுது ஒரு போலீஸு, ஒரு பொறுக்கி போலீஸு இந்த பொம்பளைகிட்ட 1 குண்டு இல்லை 2 குண்டு இருக்குதுன்னு சொன்னான். 2 குண்டு இருக்குதுன்னு சொன்னான். இன்னைக்கும் மனசுல ரணத்தோடும் காயத்தோடும் பதிவான செய்தி அது. அதே போல கோவை கலவரத்தில் ஜாஃபர் என்கின்ற ஒரு முஸ்லிம் சகோதரன் குண்டடிபட்டு பாதிக்கப்பட்டு குற்றுயிரும் குலையுருமாக போராடி கொண்டிருக்கிறான். குறைந்தபட்சம் மனிதாபிமானம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா அவனை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு கயவன், போலீஸ் கயவன் என்ன செஞ்சான் தெரியுமா? பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு இருசக்கர வாகனத்திலிருந்து பெட்ரோல் டேங்கை துறந்து பெட்ரோலை குடிச்சு அந்த சகோதரனின் மீது ஊற்றி உயிரோடு கொளுத்தினான். உயிரோடு கொளுத்தினான். இதெல்லாம் செய்தியில் வந்தது. 98 நேரத்தில் படித்த செய்திகள் எல்லாம். ஏன் இப்படிப்பட்ட சிக்கல்கள் உருவானது அப்படின்னா, அந்த மாதிரியான துறைகளில் முஸ்லிம் சமூகத்தினுடைய பங்களிப்பு போதுமான அளவில் இல்லை என்பதுதான் பொருள். அதற்கு இப்படி நிறைய சொல்லலாம். 2000களில் நியமிக்கப்பட்ட சச்சார் குழு, நீதிபதி சச்சார் குழு முஸ்லிம் சமூகம் எவ்வளவு தூரம் கல்வியிலும் அதிகாரத்திலும் பின்தங்கி இருக்கிறது என்பதை மிக அழகாக சொன்னது. கிட்டத்தட்ட 13.8 14 சொச்சம் இந்த இந்திய மக்களுடைய மக்கள் தொகையில் முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரம் என்பது கிட்டத்தட்ட 14%. ஆனால் அவர்களுடைய சதவிகிதத்திற்கு மிகவும் குறைவான அளவுதான் அவர்கள் அதிகாரத்தில் பங்கெடுக்கிறார்கள். அவர்களுடைய அதிகார பங்களிப்பு என்பது மிக 2.5% தான் இருக்குது, 2% தான் இருக்குது. வேறு சில துறைகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் குறைவாக இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லிட்டு நீதிபதி சச்சார் ஒரு செய்தியை சேர்த்து சொன்னார். முஸ்லிம்களுடைய கல்வி பொருளாதார நிலை என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க பாருங்க, பழங்குடி மக்கள், பட்டியலின மக்கள், அவர்களை விட மிகவும் தாழ்ந்ததாக இருக்கிறதுன்னு வார்த்தை சொன்னார். அப்போ தோழர்களே, இங்கே நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், உரிய அளவில் நாம் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது என்பது இன்னும் போதுமான அளவிற்கு வரவில்லை. ஏதோ சம்பாதிச்சா போதும், குடும்பத்தை காப்பாற்றினா போதும், குடும்பத்தை ரன் பண்ணா போதும் அப்படிங்கிற அளவோடு நாம் இருக்கிறோம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அந்த தகைமையை பெற வேண்டும் என்று சொன்னால் அறிவை, ஆற்றலை, திறனை மேம்படுத்திக் கொள்ளாமல் ஒருபோதும் எந்த சமுதாயமும் பெற்றதில்லை. எனவே எனக்கு கடை இருக்குது, என் பிள்ளை என் கடையை பார்த்துக்கிட்டா போதும், எனக்கு ஃபேக்ட்ரி இருக்குது, என் ஃபேக்ட்ரி என் பிள்ளை பார்த்துக்கிட்டா போதும், தயவுசெய்து நிப்பாட்டுங்க. உங்கள் ஃபேக்ட்ரியை, உங்கள் கடையை ஒரு பட்டதாரி மகன் ஏன் பார்த்து கொள்ளக்கூடாது? ஒரு ஆற்றல் உள்ள தனித்திறமை வாய்ந்த ஒரு மகன் ஏன் பார்த்து கொள்ளக்கூடாது? முதல்ல அவனை தனித்திறமை உள்ளவனாக உருவாக்குங்கள், ஆற்றல் உள்ளவனாக உருவாக்குங்கள், அதிகாரத்தை எட்டி பிடிக்கின்ற திறமை உள்ளவனாக உருவாக்குங்கள். அதுக்கு பிறகு தேவைப்பட்டால் அவன் அதை பார்த்துட்டு போகிறான், அல்லது சமூகத்தை வழிநடத்தக்கூடிய, வலிமைப்படுத்தக்கூடிய மற்ற எதையாவது பார்த்துட்டு போகிறான். தோழர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை மாற்றம் இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த சமூகத்தை அறிவிலும் ஆற்றலிலும் திறன்களிலும் மேம்பட்ட சமூகமாக ஆக்கி அருள் புரிவானாக. அதற்கான மனமாற்றத்தை முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.